மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் ஒரு இரகசியத்தன்மை கொண்ட, எதையும் ஆழமா சிந்திச்சு முடிவெடுக்கிற செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் பெற்ற நீங்க இந்த 2026 மார்ச் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க. இந்த மாசம் உங்க ராசிக்கு ஒரு பக்கம் கிரகங்களோட கூட்டணி 4ஆம் இடத்துல பலமா இருக்கு, இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை செய்ய போகுதுன்னு பார்ப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. 4ஆம் இடத்து சூரியன் அம்மா வழியில சின்ன சின்ன மனஸ்தாபங்களை உருவாக்கலாம். அவங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ராகு கூட சூரியன் இருக்கிறதால சொந்த வீடு அல்லது வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன ரிப்பேர் வரலாம். அரசாங்க ரீதியா வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு காரணமா வீட்டுல நேரம் செலவழிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். 5ஆம் இடத்து சூரியன் உங்க கௌரவத்தை உயர்த்த போறாரு. பிள்ளைகள் வழியில நீங்க பெருமைப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இத்தனை நாளா இருந்த இழுபறி நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். அரசு வழியில உங்களுக்கு ஏதாவது விருது அல்லது பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நேரம் இது. எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா முன்னின்று நடத்தி ஜெயிப்பீங்க. குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்காரு. விருச்சிக ராசிக்கு குரு 2 மற்றும் 5க்கு உடையவர். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் செயல்படும். அதாவது எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 12, 2 மற்றும் 4ஆம் இடங்கள்ல விழுது. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. 12ஆம் இடத்தை பார்க்கிறதால சுப விரயங்கள் நடக்கும். அதாவது சேமிப்பை எடுத்து ஒரு சொத்து வாங்கிறது அல்லது சுப காரியங்களுக்கு செலவு பண்றதுன்னு நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால பணப்புழக்கம் சீரா இருக்கும். குடும்பத்தில இருந்த குழப்பங்கள் நீங்கி பேச்சால காரியம் சாதிப்பீங்க. 4ஆம் இடத்தை பார்க்கிறதால வீடு வண்டி வாங்குற யோகம் கூடி வரும். 8ஆம் இடத்து குருவால சில நேரங்கள்ல மனசுல ஒரு குழப்பம் வரும். ஆனா அவரோட பார்வை தனஸ்தானத்துல இருக்கிறதால பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்சூரன்ஸ் அல்லது உயில் மூலமா ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும்.
உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்பராசில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. ராசிநாதன் 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்றது அங்காரக யோகம்னு சொல்லுவாங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஆனா அதே சமயம் வேலை நடக்கிற இடத்துல டென்ஷன் அதிகமா இருக்கும். ராகுவோட பிடியில செவ்வாய் இருக்கிறதால சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். அந்த கோபத்தை வீட்ல இருக்கிறவங்க மேல காட்டாதீங்க, குடும்ப நிம்மதி கெடும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டீல் ஓகே ஆகும். ஆனால் நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் இல்லாம பாத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானம் தேவை. முக்கியமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேகத்தை தவிர்த்திடுங்க. உடம்புல உஷ்ணம், ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. உங்க ராசிநாதனே 4ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களோட தைரியம் மற்றும் விடாமுயற்சியால எப்பேற்பட்ட சவாலையும் முறியடிச்சு ஜெயிப்பீங்க. சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கமிஷன், ஷேர் மார்க்கெட், கலைத்துறைன்னு இருக்கிறவங்களுக்கு பண மழைதான். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு தேனான காலம். வீட்ல காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. பிள்ளைகளோட கலைத்திறமை வெளிப்படும். உங்க முகம் பொலிவா மாறும். ஒரு வசீகரத்தன்மை உங்ககிட்ட இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் எதிரிகளை உங்களோட அன்பாலையும் அழகாலையும் வீழ்த்த வைப்பாரு. ஆனா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், குறிப்பா சர்க்கரை நோய் அல்லது அலர்ஜி இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். கடன் வாங்கி ஒரு ஆடம்பர பொருள் வாங்குற யோகம் இந்த நேரத்துல கூடி வரும். பெண்களுக்கு தங்க நகை வாங்குற யோகம் இந்த நேரத்துல கூடி வரும். வேலையில பெண் ஊழியர்களோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 5ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் பழிச்சிடும். எழுத்துத்துறை, கவிதை, கதைன்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள்ல சிறப்பா செயல்படுவாங்க. வியாபாரத்துல நுணுக்கமான விஷயங்களை கையாண்டு பெரிய லாபம் சம்பாதிப்பீங்க. பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில புதன் 6ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. 8 மற்றும் 11க்கு உடையவர் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால பழைய கடன்கள் அடைய வழி பிறக்கும். ஆனா அதே சமயம் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப் அல்லது போன் பழுதாக வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன்ல பொருள் வாங்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. தாய்மாமன் வழியில ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து நீங்கும். படிப்பு விஷயமா வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இது ஏத்த நேரம். சனி பகவான் இப்ப மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. விருச்சிக ராசிக்கு இப்ப 7.5 சனியோட தாக்கம் கிடையாது. அது ஒரு பெரிய நிம்மதி. 5ஆம் இடத்து சனி உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சு அப்புறம்தான் செய்வீங்க. பிள்ளைகள் வழியில கொஞ்சம் பிடிவாதம் இருக்கலாம். அவங்கள அடிச்சு மிரட்டாம அன்பா கையாளுங்க. பூர்வீக சொத்துல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அது கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியும். தொழில்ல கடின உழைப்ப சனி பகவான் எதிர்பார்ப்பாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனி உங்களுக்கு நல்லது செய்வாரு. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அவங்க மூலமா ஒரு பிசினஸ் டீல் கிடைக்கும். ஆரோக்கியத்துல கால் வலிகள் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை தந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து அப்புறம்தான் வெற்றியை தருவாரு. ராகு பகவான் கும்பராசியில உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்து ராகு சில நேரங்கள்ல வீட்ல ஒரு நிம்மதியற்ற சூழலை உருவாக்குவாரு. வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு டென்ஷன் ஆகுவேன்னு தோணலாம். ராகுவோட செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால வீடு மாற்றம் அல்லது வண்டி மாற்றம் செய்ய யோசிப்பீங்க. அந்நிய தேசத்து தொடர்புகள் மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ராகுவோட துணையால அதை செய்யலாம். கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. 10ல கேது இருந்தா வேலையில ஒரு பற்றற்ற நிலைமை வரும். எதுக்கு இவ்வளவு ஓடணும்னு தோணும். ஆனா 10ஆம் இடத்து கேது உங்களை ஒரு தொழில் வல்லுநரா மாத்துவாரு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். கௌரவம், அந்தஸ்து கூடும். கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு. குலதெய்வ வழிபாடு உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். பரிகாரங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, 4ஆம் இடத்து கிரக கூட்டத்தால வர்ற டென்ஷனை தவிர்க்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு. உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசாத்தி வழிபடுங்க. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு. 5ஆம் இடத்து சனியின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. ராகு காலத்துல துர்கை வழிபாடு. 4ஆம் இடத்து ராகுவின் தாக்கத்தை குறைக்க துர்கை அம்மனை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு. மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் விருச்சிக ராசிக்கு திருப்பங்கள் நிறைந்த மாசமா இருக்க போகுது. ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால நீங்க எதுலயும் ஜெயிப்பீங்க. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.